ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம ஹெல்த்தியான ஒரு சூப்பு, வெயிட்லாஸ் சூப்பு தான் இது. சூப்பராக இருக்குங்க இந்த சூப்பு. காலையில் சாப்பிட்றதுக்கு பாசிப்பருப்பும் கலந்து பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன் சூப்பு டெய்லியும் போட்டுக்கிறதுக்காக. இது நெஞ்சு சளி, நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய இந்த பொருள். வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சு கொஞ்சம் அரை ஸ்பூன் பட்டை, கிராம்பு, நம்ம அரைச்ச மசாலா, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கிடலாம். இது உப்பு கொழுக்கட்டை. ஒரு கப்பு மாவு இருந்தால் போதும், நம்ம உப்பு கொழுக்கட்டை சூப்பராக செஞ்சுக்கலாங்க. எனக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வர்றப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து உப்பு கொழுக்கட்டை தான் செஞ்சுருப்பாங்க. இப்போ பசங்களுக்கு நம்ம வெரைட்டியாக மோமோஸு, அது இதுன்னு பர்கரு, பீஸா அப்படின்னு நிறைய செஞ்சு கொடுக்குறோம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி சிறுதானியங்கள், பயிர் வகைகள் இதில் தான் செய்வாங்க. இந்த உப்பு கொழுக்கட்டை ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வாரத்தில் 2 நாள் இருக்கும். அம்மா செய்வாங்க, அத்தை வீட்டுக்கு போனாலும் செய்வாங்க. சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். ஒரு கப்பு மாவு, நம்ம இட்லி மாவு இருந்தால் போதுங்க. நல்லா தண்ணியாக தோசை ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் மாதிரி கரைச்சி வச்சுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, ஒரு கப்பு தேங்காய், அதை நான் கீரி போட்டிருக்கேன். வெங்காயம், வரமிளகா போட்டுக்குங்க, கருவேப்பிலை போட்டு, பெருங்காயம்லாம் போட்டு, உப்பெல்லாம் இப்போவே போட்டுட்டு நீங்கள் நல்லா கிளறி கொடுத்துட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இதில் நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இது கெட்டியாக வந்துடும், ரொம்ப சாஃப்டாக. அப்போது நமக்கு உருண்டை வந்து என்ன பசங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நம்ம குட்டியாகவும் பிடிச்சிக்கலாம், பெருசாகவும் பிடிச்சிக்கலாம். நான் பெருசாக எங்கள் அம்மா அப்படி தான் பிடிச்சி வச்சுருப்பாங்க, அதனால் நான் பெருசாக பிடிச்சேன். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த உப்பு கொழுக்கட்டை. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா வயிறு ஃபுல்லாக ஆகிடும். இது வந்து கேரட் ஜூஸ் ஒன்று வச்சு இது மாதிரி கொடுக்கலாம். இதுக்கு ஒரு சட்னி, வெங்காயம், தக்காளி போட்டு 2 ஸ்பூன், இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி போட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா போதுங்க. அதுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டு இந்த உப்பு இதோட நல்லா கொழுக்கட்டையோட சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பசங்க கேட்பாங்க அதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு, வெறுமனையாக சாப்பிட்றதுக்கு பதிலாக தொட்டு. நாங்களும் அப்படியே சாப்பிடுவோம். பசங்க வந்து இதுதான். இதில் வந்து பாதி பார்த்திங்கன்னா ஸ்வீட் செஞ்சேன் நான், ஸ்வீட் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டைக்கும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் நம்ம செஞ்சு காமிப்போம் அப்படின்னு. நம்ம சேனலில் வந்து நான் வந்து முன்னாடி தேங்காய் பால் வச்சு நாட்டு சக்கரை வச்சு நான் செஞ்சுருந்தேன். ஒயிட் சர்க்கரையில் நான் செய்யலை. அதில் இந்த தடவை அதுலேயும் நான் பண்ணி காமிக்கலாம் அப்படின்ட்டு காமிச்சேன். மாவு அதே ப்ராசஸ் தான், ஆனால் குட்டி குட்டியாக இது மாதிரி பண்ணிவிட்டு தேங்காய் பால்லையே இருந்தால் நம்ம வேக போட்டுக்கலாம். நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால். பாப்பா ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக கேட்பா. பால் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக பப்ளியாக பிடிச்சி வச்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நான் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா கொதிக்கிற பாலில் இதை போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும், வெந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் முந்திரி பருப்பெல்லாம் தாளித்து விட்டு தேங்காயெலாம் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டிருக்கேன் நான், ஒயிட் சர்க்கரை போட்டேன். நீங்கள் வேணும்னா வெல்லம் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் இது மாதிரி போட்டு பண்ணலைன்னு பண்ணி காமிச்சேன். சூப்பராக இருந்துச்சுங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க நம்ம சேனலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எதுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துங்க. தேங்க்யூ.